வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான ஃபினான்ஷியல் டாபிக் பத்தி பேச போறோம். அதுதான் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். கேக்குறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறேன். வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு கேள்விய நமக்கு நாமே கேட்டுக்கலாம். நாம அன்புக்குரியவங்களோட எதிர்காலம் அது உண்மையிலேயே பாதுகாப்பா இருக்கா? இது வெறும் பணத்தை பத்தின கேள்வி மட்டும் இல்லைங்க. இது நம்மளோட பொறுப்பு, நம்ம பாசம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா நமக்கு அப்புறம் நம்ம குடும்பம் எந்த ஒரு நிதி கஷ்டமும் இல்லாம இருக்கணும் இல்லையா? அந்த கேள்விக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பதில் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன? அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும்னு இப்ப நாம பார்க்கலாமா? சிம்பிளா சொல்லணும்னா டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷம், 20 வருஷம் இல்ல 30 வருஷத்துக்கு நம்ம உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கற ஒரு திட்டம். இதுல 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு குறிப்பிட்ட காலம், இன்னொன்னு இது ஒரு பியூர் இன்சூரன்ஸ் திட்டம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லவா? இத உங்க குடும்பத்துக்கான ஒரு ஃபினான்ஷியல் கொடை மாதிரி நினைச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் நடந்து நம்ம வருமானம் நின்னு போச்சுன்னா, அந்த கஷ்டமான நேரத்துல இந்த கொடை தான் உங்க குடும்பத்தை நனையாம, அதாவது நிதி நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கும். ஓகே, இப்போ பொதுவா எல்லாருக்கும் வரக்கூடிய சில முக்கியமான சந்தேகங்களையும் கேள்விகளையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். இத பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான கிளாரிட்டி கிடைக்கும். சரி, முதல் கேள்வி ரொம்பவே பேசிக்கான கேள்வி. இது எப்படிங்க வேலை செய்யுது அப்படின்னு கேக்குறீங்களா? இதோட ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்க, மொத்தமே 3 ஸ்டெப் தான். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட், நீங்க பாலிசி எவ்ளோ காலத்துக்கு வேணும்னு முடிவு பண்ணணும். ரெண்டாவது, அதுக்கேத்த மாதிரி பிரீமியமா மாசமோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையோ கட்டணும். மூணாவது, ஒருவேளை அந்த பாலிசி காலத்துக்குள்ள பாலிசி எடுத்தவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க நாமினியா போட்டவருக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம் மொத்தமா கிடைக்கும். அவ்வளவுதாங்க. இப்போ இன்சூரன்ஸ்ல அடிக்கடி பயன்படுத்துற சில வார்த்தைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுல முதல் வார்த்தை சம் அஷ்யூர்ட். நீங்க இது நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க இல்லையா? அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சம் அஷ்யூர்ட்னா ஒண்ணுமே இல்ல. ஒருவேளை பாலிசி எடுத்தவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க குடும்பத்துக்கு, அதாவது நாமினிக்கு எவ்ளோ பணம் தர்றேன்னு கேரண்டி கொடுக்கறாங்களோ அந்த மொத்த தொகைக்கு பேரு தான் சம் அஷ்யூர்ட். இதுதான் இந்த பாலிசியோட முக்கியமான அம்சம். அடுத்து நாம பார்க்க போற வார்த்தை பிரீமியம். பிரீமியம்னா என்ன? அது நாம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கட்டுற பணம். நாம அந்த ஃபினான்ஷியல் கொடைய பத்தி பேசணும் இல்லையா? அந்த கொடை நம்ம கிட்டேயே இருக்கிறதுக்காக நாம கட்டுற ஒரு சின்ன ரெகுலர் பேமெண்ட் தான் இந்த பிரீமியம். இதை நீங்க மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு கட்டலாம். ஆனா இந்த பிரீமியமை மட்டும் கரெக்டா கட்டிட்டே இருக்கணும். அப்போதான் பாலிசி ஆக்டிவா இருக்கும். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா ஏன் இத்தனை பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்றாங்க? இதோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்ல இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பிரீமியம்ல நீங்க 1 கோடி ரூபாய்க்கு கூட கவர் எடுக்க முடியும். மத்த இன்சூரன்ஸ் பாலிசிகளோட ஒப்பிடும்போது இது உண்மையிலே ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அது மட்டும் இல்லைங்க, நீங்க கட்டுற பிரீமியம்க்கு செக்ஷன் 80C கீழே டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். சோ உங்க குடும்பத்துக்கு ஒரு நிதி பாதுகாப்பும் கிடைக்குது, அதே சமயம் உங்களுக்கு டாக்ஸும் மிச்சமாகுது. இதெல்லாம் விட முக்கியமா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஏன்னா இந்த பிளான் ரொம்ப சிம்பிள். இதுல இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன்ஸ் எந்த குழப்பமும் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப அவசியம்? இது எனக்கு சரிப்பட்டு வருமா வராதான்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் மத்த பாலிசிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது பியூர் ப்ரொடெக்ஷன், அதாவது பாதுகாப்பு மட்டும்தான். இதுல சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. அதனாலதான் இதுல பிரீமியம் ரொம்ப கம்மி, ஆனா கவர் ரொம்ப அதிகம். உங்களுக்கு பாதுகாப்பு மட்டும்தான் முக்கியம்னா யோசிக்காம இதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். குறிப்பா யார் யார் இதை கண்டிப்பா எடுக்கணும்னா, ஒரு குடும்பத்தோட மொத்த வருமானமும் ஒருத்தரை நம்பி இருக்குன்னா அவங்க, அப்புறம் இப்பதான் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஹோம் லோன், கார் லோன்னு ஏதாவது கடன் வச்சிருக்கிறவங்க, அப்புறம் புதுசா குழந்தை பிறந்திருக்கிற அப்பா அம்மா, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது? உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும்? வாங்க பார்க்கலாம். முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்னு கணக்கு போடுறது. உங்க கடன்கள், பசங்களோட படிப்புச் செலவு, மாசம் ஆகுற செலவு, இதையெல்லாம் மனசுல வச்சு எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற வேற கம்பெனியோட பிளான்களை ஒப்பிட்டு பாருங்க. கடைசியா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கிறது எப்பவுமே நல்லது.
நாம ஆரம்பிச்ச அதே கேள்வியோடயே நான் முடிக்கிறேன். இப்ப சொல்லுங்க, உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்ப உறுதி செய்ய நீங்க தயாரா இருக்கீங்களா? இது தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான முடிவு. யோசிங்க, சீக்கிரமா செயல்படுங்க.